அஸ்ஸலாமு அலைக்கும். சப்பாத்தி சுட்டு எத்தனை மணி நேரம் ஆனாலும் நல்ல சாஃப்ட்டா, நல்லா சாப்பிடும்போது நல்ல லேயர் லேயரா வரக்கூடிய சப்பாத்தி எப்படி பண்ணலாங்கிறத பார்த்துடலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். மாவு எப்போதும் போல் நீங்கள் வந்து பிசைஞ்சிக்கோங்க. நல்லா அழுத்தம் கொடுத்து பிசையணும் அப்படிலாம் இல்லை. நீங்கள் எப்போதுமே வீட்டில் எப்படி பிசைவீங்களோ அந்த மாதிரி பிசைஞ்சிக்கோங்க. அதை அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு, அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு சைஸுக்கு உருண்டையும் போட்டு, அதை வந்து ஓரளவுக்கு மெல்லிசா, ஓரளவுக்கு மொத்தமாக, ரொம்பவும் மெல்லிசா இல்லாமல், ரொம்ப மொத்தமும் இல்லாமல் நல்லா வந்து எப்போதும் போல் திரட்டிக்கோங்க. அதில் முக்கியமான இது நடுவில் எண்ணெய் இல்லை நெய் விட்டு, அதுக்கு மேலே கொஞ்சோண்டு கோதுமை மாவை நல்லா ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு, இப்போ இந்த மாதிரி 2 பக்கமும் மடக்கி விட்டுட்டு, அது மேலேயும் திருப்பி நெய் இல்லைன்னா எண்ணெய், திருப்பி வந்து மாவு வந்து ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணிட்டு, இப்போ மேலேருந்து கீழே, கீழேருந்து மேலே இந்த மாதிரி நீங்கள் ஃபோல்ட் பண்ணிவிட்டு, லைட்டாக வந்து திருப்பி மேலே வந்து மாவு போட்டுட்டு, அழகா எப்போதுமே வந்து நம்ம வளர்க்குற மாதிரி நல்லா வந்து சப்பாத்தியை நாலா பக்கமும் நல்லா வந்து வளர்த்துக்கலாம். ரொம்ப மெல்லிஸாக வளர்த்துறாதீங்க. அதே சமயம் ரொம்ப மொத்தமாகவும் இருக்கக்கூடாது. மீடியம் சைஸில். நீங்கள் ரொம்ப மெல்லிசா நீங்கள் தேய்க்க அந்த வந்து லேயர் வந்து நம்மளுக்கு கிடைக்காம போயிடும். ஸோ அதனால் ஒரு மீடியம் சைஸுக்கே வந்து நீங்கள் வந்து தேய்ச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த 2 பக்கமும் வந்து நீங்கள் தேய்க்கும்போது மாற்றி மாற்றி நீங்கள் மாவு அப்ளை பண்ணிட்டு நம்ம தேய்ச்சி வச்சிடலாம். இதுக்கு இடையில வந்து நம்ம சைமல்டேனியஸாக நம்ம வந்து கல்லை வந்து நம்ம நல்லா வந்து ஹீட் பண்ணியிருக்கணும். ரொம்ப ஹை ஃப்ளேம்லேயும் இல்லாமல், ரொம்ப மீடியம் ஃப்ளேம்லேயும் இல்லாமல், ஆனால் வந்து மீடியம் ஃப்ளேமை விட கொஞ்சம் வந்து நல்லா காங்கலாக தான் இருக்கணும் கல். அப்போ தான் உங்களுக்கு சப்பாத்தி நீங்கள் போடும்போது நல்லா உப்பி வரும். நீங்கள் எவ்வளோ தான் வந்து நீங்கள் நல்லா அழுத்தம் கொடுத்து நீங்கள் நல்லா வந்து நீங்கள் லேயராக நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் பைண்ட் பண்ணி நீங்கள் வந்து நீங்கள் வளர்த்து வச்சுருந்தாலும் கல் வந்து ஹீட்டாக இல்லைன்னா உங்களுக்கு அந்த பஃபினஸ் வரவே வராது. ஸோ இதுதான் அதோட மெயின் டிப்ஸே. ஸோ வந்து ரொம்ப ஹையாக இல்லாமல், அதாவது போட்ட உடனே தீஞ்சு போகிற அளவுக்கு இல்லாமல், ஆனால் வந்து அதுக்கு நல்லா காங்கலாக இருக்கணும் கல். அந்த அளவுக்கு நீங்கள் கல்லை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சப்பாத்தி இந்த மாதிரி மாற்றி மாற்றி திருப்பி போட்டு மேலே எண்ணெய் இல்லைன்னா நெய் வந்து நீங்கள் தடவி விட்டிங்கன்னா சூப்பராக நல்லா பஃபியாக இருக்கும். பாருங்கள், அதை நான் பிச்சாலும் எப்படி வந்து அழகாக பிஞ்சு அதுக்கு நடுவில் எவ்வளோ மல்டிபிள் லேயராக வந்து க்ரியேட் ஆகிருக்குன்னு பாருங்கள். மடித்தாலும் நல்லா வந்து நம்ம ஒரு கைப்பிடி அளவுக்கு நல்லா வந்து மடிப்பு வரும். நீங்கள் சப்பாத்தி சுட்டு நீங்கள் அடுத்த நாள் காலையில் நீங்கள் சாப்பிடும்போது கூட உங்களுக்கு அந்த சாஃப்ட்னஸ் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.